இந்த ஏசாவின் சந்ததி தொடர்ந்து வந்தது. இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன பெயர்? இஸ்ரவேல் என்பது யாக்கோபுடைய பெயர். யாக்கோபின் பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலின் புத்திரர், சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல், சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர் கிடையாது, இஸ்ரவேல் ஒரு நபர், அடுத்தவர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் புத்திரர். எத்தனை புத்திரர்? 12 புத்திரர். 12 புத்திரர். அந்த 12 புத்திரரிலையும் கூட யார்தான் இந்த வித்தை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள்? யூதா. யூதாவிலிருந்து தாவீது வருகிறார், தாவீதிலிருந்து இயேசு வருகிறார். சோ இஸ்ரவேலின் புத்திரர், இந்த இஸ்ரவேலின் புத்திரர் 12 கோத்திரங்களும் கானான் தேசத்திலே, பலஸ்தீனாவிலே ஒரே இடத்திலே குடியிருந்தார்கள் இல்லையா? 12 கோத்திரமும் 12 குடும்பங்கள், 12 வம்சங்கள் இங்கே இங்கே என்று ஒவ்வொரு இடத்திலேயாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு சாலமோன் ராஜாவின் காலத்திற்கு பிறகு என்ன ஆயிற்று? ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. அதுல யூதாவும் பென்யமீனும் ஒரு பக்கம் வந்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் வட தேசம் என்றும் இவர்கள் தென் தேசம் என்றும் அறியப்பட்டார்கள். தென் தேசத்தில் இருந்தவர்கள், தென் தேசம் யூதேயா என்று அறியப்பட்டது, வட தேசம் இஸ்ரவேல் என்று அறியப்பட்டது. சோ அதனால அதற்கு பிறகு வட தேசத்தவர்கள் இஸ்ரவேலர் என்று அறியப்பட்டார்கள், தென் தேசத்தவர்கள் யூதா கோத்திரத்தார் என்று அறியப்பட்டார்கள், ஜூடாயிட்ஸ். அவர்களைத்தான் நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது, அப்போ அந்த இஸ்ரவேலர் கிடையாது, அவர்களெல்லாம் அசீரியர்களால் பிடித்து கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். இருப்பது யூதா பென்யமீனும் சேர்ந்தவர்கள். மொத்தத்தில் இவர்கள் யூதா. ஆகவே அவர்கள் பகுதி யூதேயா என்று அழைக்கப்பட்டது, யூதேயா. ஆகவே தான் அது ஒரு ப்ராவின்ஸ் ஆகவே இருந்தது. யூதேயா ப்ராவின்ஸ், சமாரியா ப்ராவின்ஸ், கலிலேயா ப்ராவின்ஸ். இயேசு ஊழியம் செய்யும் போது அவர் யூதேயாவிலே ஊழியம் செய்யவில்லை. எங்கே தான் ஊழியம் செய்தார்? கலிலேயாவிலே தான் ஊழியம் செய்தார், வட தேசத்திலே தான் ஊழியம் செய்தார். யூதர்களுக்கு அல்ல, இஸ்ரவேலருக்கு, அவர்களுக்கு தான் ஊழியம் செய்தார். சரி, இப்போ இந்த யூதா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஆரம்ப நாட்களிலே, இப்போ இஸ்ரவேலர் என்கிறோமே, யூதர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுக்கு முதல் பேர் என்ன தெரியுமா? எபிரேயர். எபேர் உடைய வம்சத்திலே வந்தவர்கள் என்பதனாலே எபிரேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு பிறகு எபிரேயர் தான் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? யாக்கோபின் பிள்ளைகள் என்று நேரோ டவுன் பண்ணுகிறார் ஆண்டவர். யாக்கோபின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் புத்திரர் என்பதிலிருந்து திருப்பியும் நேரோ டவுன் பண்ணி யூதர்கள், யூதேயா தேசத்தார், யூதாவின் வம்சம் என்று அப்படி வருகிறது. இந்த இயேசுக்கான அந்த வித்தை கடத்தி கொண்டு போவதற்காக. அது மட்டும்தான் இதிலே லட்சியம். யாக்கோபு நல்ல விதை, ஏசா களை. சோ ஆண்டவர் சொன்னார், ஒரே வயலிலே நல்ல விதையும் வளரும், களைகளும் வளரும். நீங்க என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் வளர விடுங்க, எல்லாத்தையும் வளர விடுங்க. ஆண்டவருக்கு தெரியும், விதைத்தவருக்கு தெரியும் எது நல்ல விதை, எது களை என்று. அதை வித்தியாசம் பார்ப்பது, செப்பரேட் பண்ணுவது, செக்ரிகேட் பண்ணுவது நம்முடைய வேலை அல்ல. அவர் பார்த்து கொள்வார். நாம் செய்தால் அரைகுறையாக இருக்கும், அவர் செய்தால் பக்காவாக முடித்து விடுவார். ஆகவே அவருக்கு அதை விட்டுவிட வேண்டும். இப்ப பாருங்க, இந்த ஏசாவுடைய வம்சம் ஏதோமியர். ஏதோமியர் எங்கே குடியிருந்தார்கள் என்றால், எருசலேமுக்கு தென் பகுதியிலே, அந்த சவக்கடலுக்கும் தென் பகுதியான இடம். அது ஒரு ஒடுங்கின மலை பாங்கான ஒரு கணவாய் மாதிரி,
அதற்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பகுதி. எளிதிலே யாரும் அங்கே போக முடியாது. ஆகவே இவர்கள் ரொம்ப வசதியாக வாழ்ந்தார்கள். பாபிலோனியர் 137வது சங்கீதம். எங்களை சிறைபிடித்தவர்கள் எங்கள் பாடங்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கருத்தை விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிறந்த எங்களுக்கு பாடுங்கள் சொன்னார். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமில் நான் உன்னை வளர்ந்தார் என் வருகையை தன் கருவை வளர்ப்பதாக. நான் உன்னை நினையாமல் எருசலேமில் முக்கியமான நிகழ்ச்சிகளும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு மேற்பாயில் விட்டுக் கொடுக்கிறார்கள். கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இழுத்துக் போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இழுத்துக் போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தையே வாழாய் போகிறவர்களே, நீங்கள் செய்வது உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியமா, உன் குழந்தைகளுக்கு பதில் மேல் மோதி இருக்கிறவர்கள். சரி, இங்க என்ன சொல்லுகிறார்? பாபிலோனியருக்கு மட்டுமல்ல தண்டனை, யாருக்கும் தண்டனை? ஏதோமியருக்கும் தண்டனை. ஏன் தண்டனை? இப்படி எதிரி உங்க வீட்டை உடைக்கிறான். அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ஏதோமியனவன் என்ன சொல்றான்? அங்க இன்னொரு ரூம் இருக்கு, அதையும் உடைங்க, விடாதீங்க, இவனை ரொம்ப இவனோட தொல்லை தாங்கல, இங்கே அப்படியே தூக்கிட்டு போயிருங்க, மொத்தமா கொண்டு போயிருங்க என்று யார் சொன்னார்கள்? ஏதோமியர்கள் சொன்னார்கள். இது எல்லாம் தேவ கோபத்தை அவர்கள் மீது அதிகமாய் சேகரித்தது. ஏதோமியர்கள் அதிகமாய் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொண்டார்கள். ஸோ அப்படி பாபிலோனியர் காலத்தில், இது பாபிலோனியர் காலம், அதாவது கிறிஸ்துவுக்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிறது, அவ்வளவுதான். ஆதியாமத்திலேயோ தாவீது காலத்திலேயோ அல்ல இதெல்லாம் நடப்பது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகிறது? இவர்கள் எங்க இருக்கிறார்கள்? இப்போ இஸ்ரவேலர் இல்லை, இவர்கள் யூதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இவர்கள் பாபிலோனில இருக்கும்போது நிறைய கலப்படம் நடக்கிறது. ஒன்று, பாபிலோனிய தெய்வ வழிபாடுகளை இவர்களுடைய வழிபாடுகளோடு சேர்த்து கொண்டார்கள். இரண்டாவது, பாபிலோனியர்களோடு திருமண கலப்பு செய்தார்கள். ஏதோமியரோடு திருமண கலப்பு செய்தார்கள். ஆக இவர்கள் எல்லாருமே இப்ப சுத்த யூதர்களாக இல்லை, கொஞ்சம் பேர் தான் ஃபெய்த்ஃபுல் ரெம்னன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபெய்த்ஃபுல் ரெம்னன்ட் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். மிச்சம் எல்லாம் அந்த பாபிலோன் சிறையிருப்பின் காலத்திலிருந்தே அவர்கள் கலப்படம் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய பாஷை என்ன? அவர்களுடைய பாஷை என்னது? யூதேய தேசத்தாருடைய பாஷை எபிரேயம். ஆனால் இப்போ பாபிலோன் போன பிறகு எதை பேச ஆரம்பித்து விட்டார்கள்? அராமிய மொழி. ஆகவேதான் தானியேலின் புஸ்தகத்திலே பாதி அராமிக் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் அந்த காலத்திலே நடக்கிறது. ஆகவே யூதர்கள் என்று அறியப்பட்ட அவர்கள், ஆமா, அந்த காலத்தில் அதுதான் மொழி ஆகிவிட்டது. ஆகவே இயேசுவும் அதை பயன்படுத்துகிறார். இயேசு யூதன் என்று சொல்லிவிட முடியாது நாம். இயேசு தேவகுமாரன், அவருக்கு ஒரு ஜாதியை நாம் சொல்லக்கூடாது. சிலர் ரொம்ப ப்ரௌடா கார்ல ஒரு ஸ்டிக்கர் எழுதி விட்டு இருக்கிறாங்க, மை பாஸ் இஸ் a Jewish carpenter. அதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே ஆண்டவர், தாவீதின் குமாரன். ஆமா, அது மட்டுமல்ல, தாவீதின் குமாரன் என்று அவர்கள் எதற்கு சொல்லுகிறார்கள்? தாவீது ராஜாவை போல இவர் எதிரிகளை முறியடிப்பார் என்பதற்காக. இப்ப பாருங்க, யூதர்கள் எருசலேம்ல வைத்திருக்கிற கொடியில என்ன இருக்கிறது? ஸ்டார். அதற்கு என்ன பெயர்? ஸ்டார் ஆஃப் டேவிட். தாவீதின் நட்சத்திரம் என்று பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கிறது? நத்திங் லைக் தட். அது பாபிலோனியர்களுடையது.
அங்கிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டது எல்லாமே கல்ச்சர் முழுவதுமே மாறி போய்விட்டது. அந்த சீரழிவிலே ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோரா. தோரா என்றால் என்ன? ஐந்தாம் பழைய ஏற்பாட்டின் நியாயங்கள், நியாய புஸ்தகம் அதை மாற்றி தால்மூட் என்று ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். இப்போ தேவாலயம் கிடையாது, அதனால என்ன ஆரம்பித்தார்கள்? ஜெப ஆலயங்கள் ஆரம்பித்தார்கள். 10 யூத ஆண்கள் இருந்தால் ஒரு ஜெப ஆலயம் ஆரம்பிக்கலாம், அதுதான் அவர்களுடைய சட்டம். அப்படி ஆரம்பித்தார்கள். ஜெப ஆலய தலைவர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள். இந்த மத்தேயு 23வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 23:13 வாசிங்க. சரி, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே. 14 பரிசேயரே. 15 உங்களுக்கு ஐயோ. 16 குருடனான வழிகாட்டிகளை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல எல்லாம் மாயக்காரர்கள் என்றாரு, இங்க குருடர்களாகிய வழிகாட்டிகளை என்றாரு. ஏன் பரிசேயர்களையும் வேத பாரகர்களையும் மாயக்காரர் என்கிறார் தெரியுமா? ஏமாத்துகிறார்கள். அவர்கள் யூதர்கள் கிடையாது, அவர்கள் யூதாவின் பியூர் பிளட் கிடையாது, அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிசேயரும் வேத பாரகரும் தான் தால்மூட் எழுதினவர்கள், தேவனுடைய வார்த்தையை புரட்டி போட்டவர்கள். அட பாவிகளே என்று நம்ம சொல்றோமே, அதைத்தான் இயேசு சொல்றாரு, மாயக்காரர்கள், ஏமாத்துக்காரங்களா, ஃப்ராடுகளா, நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்க தான் வேத பாரகரா, நீங்க தான் பரிசேயரா, உங்களுக்கு வேதாகமத்தில எங்க இடம் இருக்கிறது என்று கேட்கிறார். இங்க 16வது வசனத்திலே குருடருக்கு வழிகாட்டிகளே என்று ஏன் சொல்கிறார்? நீயே யூதம் கிடையாது, நீ யூதருக்கு வழிகாட்டுகிறாயா? அதுதான் அதன் அர்த்தம். ஓகே, 5வது 23வது வசனம். 24 குருடரான வழிகாட்டிகளே. 27வது வசனம். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். பார்க்கறதுக்கு தான் வெள்ளை, உள்ள நாற்றம். அவங்களுக்கு புரியும் இது. இயேசு ராப்போஜனத்தின் போது சொன்னார், இங்க இருக்கிற ஒருத்தன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று. 12 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒருத்தனுக்கு தான் புரிந்தது. யாரது? யூதாஸ் காரியத்து. சோ இங்கேயும் இவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு புரியவில்லை, மறைபொருளாக பேசுகிறார். ஆக அப்படி அவர்களை 29வது வசனம். ஏன் ஐயோ அந்த வசனத்தை? நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து இவங்கதான் இந்த இரத்தப்பழி இவர்கள் மேல் வரும் என்று சொல்லுகிறார். 35, 36 வாசிங்க. சரி, ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஆபேலின் ரத்தம் யாரு? காயினின். காயின் தான் அதற்கு காரணம். அதுபோல இவர்கள் எல்லாருமே அந்த பரமபிதாவினால் நடப்படாத நாற்றுகள். இவர்கள் பரமபிதாவினால் நடப்படாத நாற்றுகள். சோ பரிசேயர்கள் அவர்கள் தேவ
பிள்ளைகளின் வம்சத்திலே வந்தவர்கள் அல்ல. வேத பாரகர் அந்த வம்சத்திலே வந்தவர்கள் அல்ல. ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யாராக இருக்க வேண்டும்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரமே இங்க கிடையாது. அதுதான் 10 கோத்திரத்துல ஒன்றாக போய்விட்டார்களே. இப்போ யார் தான் இங்க ஆசாரியர்களாக இருக்கிறார்கள்? இந்த ஏதோமியர். ஏதோமியர் ஏதோமியர் தங்களை யூதர்கள் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷத்திலே ஏதோமியர், ஆமாமா, ஏசாவின் வம்சத்தில் வந்தவர்கள் தான். பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம்? உங்கள் பிதாவாகிய பிசாசு என்று சொல்லுகிறார். ஏசா என்பதற்கும் பிசாசு என்று ஒரு பொருள் இருக்கிறது. இவர் என்ன சொல்லுகிறார் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது, எங்களுக்கும் பிதா யார் தான்? ஆபிரகாம் தான். அது பாதி உண்மை. மீதி பாதி என்ன? யாக்கோபின் பிள்ளைகள் அல்ல, இவங்கெல்லாம் ஏசாவின் பிள்ளைகள். இப்ப புரிகிறதா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும், அந்த சீட் விதை அப்படி கடத்தி கொண்டு வரப்படுகிறது, ஏசாவின் மூலம் அல்ல. இது தெரிஞ்சுதான் அவங்களுக்கெல்லாம் ஐயோ நம்மள ரெண்டாம் தரமா தானே பார்க்கிறார் இவர் என்று சொல்லித்தான் எங்களுக்கும் ஆபிரகாம் தான் அப்பா என்றார்கள். உங்களுக்கு உண்மையாவே ஆபிரகாம் அப்பாவா இருந்தா இப்படி எல்லாம் செய்வீங்களா என்று கேட்கிறார். சோ இவர்கள் தான் முழுவதும் இயேசுவை கொலை செய்ய முன்னின்றவர்கள். ஏரோது எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஏதோமியர். ஏதோமியர். யூதாஸ் காரியோத்து எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஏதோமியர். காரியோத்து என்று ஒரு இடம் இருந்தது, அது ஏதோமியரின் பூமி, அங்கு உள்ளவன் யூதாஸ். ஆகவே பாருங்கள், தேவனுடைய திட்டத்திலே யாக்கோபின் பிள்ளைகள் அவருக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு சத்தியம் என்ன தெரியுமா? இதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். 10 கோத்திரங்கள் அசீரியரால் பிடிக்கப்பட்டு போனார்களே, அவர்கள் வட தேசங்களுக்கு பரவி போய்விட்டார்கள். அவர்கள் அங்கு சேர்ந்து அங்குள்ள மக்களோடு திருமணத்திலே கலந்து அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பெயர் காக்கேஷியன்ஸ். காக்கேஷியன்ஸ். காக்கேஷியன்ஸ் என்றால் யார்? யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ். ஏன் அவர்களுக்கு அந்த பெயர் வந்தது? அந்த ஆசியாவுக்கு வடபக்கத்திலே ஒரு மலையும் ஒரு பகுதியும் பிரதேசமும் இருக்கிறது, அதற்கு பெயர் காக்கஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? காக்கஸ் ரீஜன். காக்கஸ் ரீஜன்லயும் ஆசியாவிலும் உள்ளவர்கள் உடைய கலப்பு தான் காக்கேஷியன்ஸ். ஆசியாவில் என்றால் இந்த யூத இஸ்ரவேல் வம்சத்தாரும் அவர்களும் சேர்ந்தவர்கள். பாருங்க, அவர்களே யூதா கோத்திரத்தாரும் உண்டு, சிலர் உண்டு, மற்ற 10 கோத்திரத்தாரும் உண்டு. அவர்களுக்கு தெய்வ பயம் இருந்தது. ஆனால் இந்த ஏசாவின் வம்சம் தெய்வ பயமற்றவர்களானார்கள். யூதாவின் வம்சத்தார் பிறகு வந்தவர்கள் அவர்களோடு கலப்பு திருமணம் பண்ணினார்கள். அவர்கள்தான் அன்றைக்கு ஏரோது ஒரு ஏதோமியன், யூதாஸ் ஒரு ஏதோமியன், ஆசாரியர்கள் ஏதோமியர்கள். ஆசாரியர்கள் அன்றைக்கு லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, ரோமர்களிடத்திலே பணம் கொடுத்து அந்த பதவியை வாங்கி கொண்டவர்கள். அவர்கள் ரோமர்கள், ஏதோமியர். பரிசேயர் ஏதோமியர்கள், வேத பாரகர் ஏதோமியர். இவர்கள்தான் இயேசுவை கொலை செய்தார்கள். அவர்கள் நடுவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள் ஒரு சின்ன கூட்டம் இருந்தார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், பயப்படாதே சிறு மந்தையே என்று. அவர்கள் ஒரு சிறு மந்தை தான். தானியேல் 11வது அதிகாரம்
31, 32. ஆனாலும் அவரிடத்திலிருந்து புறப்பட்ட சேனையில் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்தலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அருவருப்பை அங்கே வைப்பார்கள். அடுத்த வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களே இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாக்குவான். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்கள் யார்? ஏதோமியரும் யூதா வம்சத்திலே அவர்களோடு கலந்து போய்விட்டவர்களும். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். அடுத்தது அந்த இடத்துல நீங்கள் ஆனால் இல்லை என்றால் அப்படி இருந்தும் என்று ஒரு வார்த்தையை சேர்த்து வாசியங்கள் அப்போது புரியும். அப்படி இருந்தும் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். சோ இந்த இவர்கள் நடுவிலே தேவனை அறிந்து கொண்ட ஒரு சிறு மந்தை இருக்கும். அவர்களைத்தான் இயேசு நீங்கள் ஓடிப்போங்கள் என்று சொன்னார். இவர்களெல்லாம் தேவாலயத்தை நோக்கி போவார்கள். அங்கே ரோம இராணுவ வீரர்களால் கொலை செய்யப்படுவார்கள். நீங்கள் தப்பித்து ஓடி போய்விடுங்கள், பயப்படாதே சிறு மந்தையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு அரசியல் தேசம். அந்த தேசம் முன்பு எப்படி இருந்தது? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருந்தது. அங்கிருக்கிற திராட்சை கொலைகள் அவ்வளவு பெரியதாக இருந்தன. அப்படிப்பட்ட தேசம் ஏன் இன்றைக்கு மண் தரையாக மாறி இருக்கிறது? உலகத்திலேயே அதிகமாக ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடைபெறுவது எங்கே? இஸ்ரேல்ல. ஏன் ஏன் நியூ டெல்லியில இல்லை? ஏன் சென்னையில இல்லை? ஏன் நியூயார்க்ல இல்லை? அது தேவனால் சபிக்கப்பட்ட இடம், தேவனால் தரைமட்டமாக்கப்பட்ட இடம் என்றால் 1800களிலே ஸ்கோஃபீல்ட் என்று ஒருத்தர் வேதாகமத்திற்கு நோட்ஸ் எழுதினார். அவருக்கு தெரிந்ததை எல்லாம் எழுதி வைத்து வேதாகமத்தை படிப்பதை விட அவருடைய நோட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கோடி கோடியாக அந்த வேதாகமங்கள் விற்பனையாயின. அதன் மூலம் வந்த தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் விளைவாக ஆமாமா இவர்களுக்குத்தான் அந்த இடம் சொந்தமாக வேண்டும் என்று கொடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு முன்னரே அது ரோமரால் பிடிக்கப்பட்டு விட்டது, அது கிரேக்கரால் பிடிக்கப்பட்டு விட்டது, அது எகிப்தியரால் பிடிக்கப்பட்டு விட்டது, அசீரியர்களால் பிடிக்கப்பட்டு விட்டது. இப்படியெல்லாம் பின்னர் இஸ்லாமியர்களால் பிடிக்கப்பட்டு விட்டது. அங்கே இவர்கள் இப்போது செய்வது ஒரு அரசியல் அமைப்பு, அரசியல் ஆட்சி. 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது, அதற்கு வேதாகமத்திலே ஆதாரம் இல்லை. தானியேலிலே 3ஆம் தேவாலயத்தை பற்றி சொல்லப்படவில்லை. அது ஒரு அரசியல் நாடகம். ஆகவே நாம் இவைகளிலே ஏமாந்து போக வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது அதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்றால் நாம் இந்த மாதிரி குழப்பங்களிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வோம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நீங்க என்ன எவ்வளவோ ஆழமான சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிற சபைகளிலே கொடுக்கிற உபதேசத்தை தானே நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், இப்போ இதெல்லாம் மாத்தி சொல்றீங்களே என்று. நல்லவன் வீட்டுல திருடம் போவானா? போக மாட்டானா? நல்லவன் கெட்டவன் எல்லாம் பார்க்க மாட்டான். எஸ். அதனால பக்தி உள்ள சபைகளிலே கூட புரிந்து கொள்ளாமை நிமித்தம் சில தப்பான போதனைகள் நுழைந்து விட்டன. என் ஜனம் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். My people perish for lack of knowledge. ஆகவேதான் பவுல் சொன்னார்,
தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நத்திங். God, I want to know your word. I want to know your plans. I want to know you என்று சொல்லுவோம். அப்போது நம்முடைய பயன் இன்னும் பெரிதாக இருக்கும். Will be more useful for the master. சத்தியமும் சரித்திரமும் ஒன்றுக்கொன்று சாட்சி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு பெயர் கட்டுக்கதை, இல்லை என்றால் புராணம் என்று ஆகிவிடும். ஆகவே சத்தியம் என்ன, சரித்திரத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சில நேரம் நம்ம என்ன நினைச்சிடறோம், எங்கே ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் எனக்குத்தான் என்று எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுகிறோம். ஓகே, பட் அது யாருக்கு முதலாவது சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, அதெல்லாம் நாம் தெளிவாக ஒரு ரூட் மேப் போல அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே அவ்விதமான ஒரு தெளிவை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. ஓகே, எனி டவுட்ஸ் or questions? The question B is there, but is it a part of the larger canon? ஆமாம்மா, எஸ். அது ஆமா, கானானியர் இந்த மற்ற யாக்கோபின் வம்சத்தில் இல்லாத மற்றவங்க குடியிருந்த இடம், அதுதான். ஆனா இப்போ இருக்கிறது அதுல தான் ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க இப்போ. பட் அன்றைக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டது, நீங்க ஆமா என்ன உபாகமம் 25வது அதிகாரத்தை படிச்சு பார்ப்பீங்கன்னா தெரியும், ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்றார். அதை பத்தி மனப்பாடமா தலைகீழா கூட சொல்ல முடியும் நம்மால. ஆனா அதுக்கு அப்புறம் சொல்லி இருக்கிறத யாராவது வாய் திறக்கிறோமா? என்ன சொல்லியிருக்கு? நீ இவைகளை கடைபிடிக்காமல் இருந்தால், அதுல ஒண்ணு இந்த தேசம் உனக்கென்று சுதந்திரமாக கொடுக்கப்படவில்லை, லீஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போகிறாயோ அன்று உன்னை துரத்தி அடிப்பேன், தரைமட்டமாக்குவேன், கொன்று அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆக இதெல்லாம் அரசியல். இதற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இதையும் பைபிளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஐயோ அந்த இப்போ வந்துடுச்சு, இந்த இனி உடனே ரகசிய வருகை இருக்க போகிறதாம், இதெல்லாம் இந்த குழப்பங்களினால் வந்தது. இன்னசென்ட் பீப்புள், ஒன்றுமறியாத கர்த்தருடைய பிள்ளைகளை இவ்வளவு குழப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கருப்பு புஸ்தகத்திற்கு நாம் திரும்பி போவோம் என்றால் நமக்கு தெளிவு கிடைத்துவிடும்.